ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மொத்தம் வந்துட்டு லைவ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதாவது இவங்களும் ஒரு க்ரியேட்டிவாக இந்த பிக் பாஸ் டீம் வந்து கொடுக்குறாங்க. நிறைய திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்த வாட்டி கொடுத்த டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் மாறுபட்ட டாஸ்க்காக தான் இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை க்ரியேட்டிவாக இவங்க எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தா அவன் கையமையன்னு சொல்லி இப்படி தான் போகுது. சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பிக் பாஸ் முடியறதுக்கு இன்னும் வந்துட்டு பாதி கடத்தை நம்ம தாண்டிட்டோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும் தான் வந்துட்டு நம்மளோட சேனலை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொளுத்தி போடுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து கலாச்சார் பிக் பாஸ் பயங்கரமாக கலாச்சார். என்னென்னா, ஆமாம் நான் வந்துட்டு நெக்லஸை வந்து திருடக்கூடாது, நெக்லஸை வந்து பாதுகாக்கணும்னு சொன்னேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது மட்டுமே வேலையாக உட்காந்துட்டுங்க என்ன அர்த்தம்? அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குல, அந்த கேரக்டர் ஏதாவது பில்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி போட்டு கலாய்ஸ்டர். இவங்களுக்கு ஒரே அசிங்கமாகிடுச்சு. அந்த டைமில் தான் ஒரு சம்பவம் போகுது. என்னென்னா, இவங்க இந்த ரெட்ரோ டீம் வந்துட்டு மாவை வச்சு அந்த பக்கம் சுற்றி வச்சுருக்காங்க. எதுக்காக மாவு வச்சாங்க? மேபி அதை தொட்டால் அது ஒட்டிக்கும், இல்லைன்னா ஏதாவது அந்த அடையாளத்துக்காக சொல்கிறாங்களா, எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல. சரிங்களா? அப்போ வந்துட்டு இவர் போய் பார்க்குறாரு. யார் நம்ம எஃப்ஜே வந்துட்டு அந்த நெக்லஸ் அண்டை போய் பார்த்துட்டு இது என்னது மாவு அப்படின்றாரு. அவ்வளோதான், நீங்கள் தொட்டுட்டீங்க, உங்களை நாங்கள் ஜெயிலில் அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரே சண்டை, கூச்சல் குழப்பமாவது. பிக் பாஸ் வீடு என்ன அது? அந்த டாஸ்க் லெட்டில் கிளியராக போட்டது, யார் நெக்லஸை எடுக்கிறவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னா எடுக்கிறவங்க ஜெயிலுக்கு போகணும். ஆனால் இங்கே தொட்டதுக்காமல் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தா எப்படி வந்து அதை தொட முடியும், அதை எடுக்க முடியும்? தொட்டதுக்கு ஒரே இது, ஒரு பக்கம் அமைத்து ஒரு பக்கம் கனி, ஐயோப்பா என்ன அட்டகாசம், ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜெயில் அந்த சாவியை வந்து இவர் எடுத்துகிட்டு போடுது, யார்? எஃப்ஜே. அப்போ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, ஜெயில் சாவி எப்பயுமே லிவிங் ஏரியாவில் இருக்க டேபிள் மேலே தான் இருக்கணும் சொன்னோடனே இவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ரெட்ரோ டீமுக்கு மாட்டிக்கிட்டீங்களா, இதுதான் பிக் பாஸை சொல்லிட்டார், உங்களை தூக்கி ஜெயிலில் போடணும், வாங்கன்னு ஒரே சண்டை. அப்போ என்ன ஆகுது? சரி, அப்போ நீங்களும் வாங்க என் கூட, ஏன்னா நீங்களும் தொட்டிங்கன்னு சொல்லிட்டு வியானா இந்த டீமும் சொல்கிறாங்க, அமித்தை. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து சரி இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவோன்னு சொல்லிட்டு சரி ஓகே. ஆமாம், அந்த நெக்லஸ் சுற்றி இருக்கிற பாக்ஸில் யார் மாவு வச்சது தப்பாச்சுட்டார். எஃப்ஜேக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. போகிறாரு, போய் கனியை கலாய்க்கிறாரு. ஏன்னா கனியை அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. கனியை போட்டு கலாய்க்கிறாரு, அமித்தை போட்டு கலாய்க்கிறாரு. ஐயோ, இப்போ வரைக்கும் இன்னும் சண்டை தான் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு அமித் சொல்கிறாரு, அப்போ நீங்களும் என் கூட வாங்க ஜெயிலுக்கு போகணுன்னு இவர் கேட்குறாரு. இதை வந்து தப்பான ஒரு வழியில் போயிட்டு இருக்குது. ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஆமாம், அதுக்கு அங்கேயே இருந்தால் எப்படி திருட்டு போகும், அதை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களா? மற்றவங்களாம் அவங்களுடைய கான்செப்டை டெவலப் பண்ணணும், அவங்களோட கேரக்டர் டெவலப் பண்ணணும். அதுதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சுற்றி அங்கேயே வர்றது, வந்தனா அவ்வளோதான். அப்புறம் அவங்க உட்காந்த இடத்துல இன்னொருத்தவங்க உட்காந்துக்கிறது, இதுவாக கான்செப்ட். ஐயோ ராமா. அதாவது இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் தவிர்த்து க்ரியேட்டிவ் மைண்டே இல்லை. வெளியில் மக்கள் பார்ப்பாங்க, நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற மைண்டும் கிடையாது. இந்த டாஸ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மைண்டு கிடையாது. அதுதான் இங்கே நல்லா தெளிவாக தெரியுது. இவங்களும் பாவம் என்னென்னமோ வந்து பண்ணி அந்த சீசன் 9 தூக்கி நிறுத்தலான்னு பார்க்குறாங்க பிக் பாஸ் டீம். ஆனால் உள்ள இருக்கிற ஆட்கள் கொடுக்கலாம் எப்படி சொல்லுங்கள்? அதாவது பஸ்ஸை அழகாக வாங்கி விடலாம், ஓட்டுறவர் ஒழுங்காக ஓட்டினா தானே பஸ்ஸு நல்லா இருக்கும். ஓட்டுறவர் டம்மியாக வந்து எங்கேயா போய் ஆக்சிடென்ட் ஆகுறது, எங்கன்னா போய் இடிச்சுக்கிறது, அப்புறம் வந்து மெதுவாக ஓட்டுற இப்படி பண்ணோன்னா அப்புறம் அந்த பஸ் என்ன வேஸ்ட் தானே. அந்த மாதிரி இருக்குது இந்த பிக் பாஸ் வீடு. ஆனால் சூப்பராக வந்து கொளுத்தி போட்டார், அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னுமே வந்துட்டு இந்த கேரக்டரில் டெவலப் பண்ணாமல், அதாவது அந்த கேரக்டர் நம்ம அடுத்த சீசனில் வந்து பேசணும், அந்த மாதிரி டெவலப் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த வேலையை பண்ணல. எல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.